குறிப்பாக இன்னும் சில மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. சென்ற ஆட்சியிலே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பொழுது வார்டு மறுவரை செய்யாமல் வீட்டினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் ஹவுஸ் ஹோல்ட் ரீதியாக வார்டுகளை பிரித்ததன் காரணமாக முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் உள்ளாட்சிகளிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் தொகை வாக்காளருடைய அடிப்படையிலே வார்டுகளை பிரிக்க வேண்டும். அது இல்லாமல் வீட்டினுடைய அடிப்படையில் பிரித்ததுனால கூட்டு குடும்பமாக வாழும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. சில இடங்களில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அது முறையாக வாக்காளருடைய அடிப்படையில் பிரிக்காத காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதிலும் பல இடங்களிலே முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் உள்ளாட்சியிலே குறைந்திருக்கின்றது. அதே போன்று சேர்ந்தரணையாக பிரிக்க வேண்டும். அவங்க பிரிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு வார்டுக்கு ஒரு வீடுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு இன்னொரு வார்டில் சேர்த்து சிரமங்கள் செய்துட்டாங்கன்னு. எனவே முறையாக ஆய்வு செய்து வாக்காளர்களுடைய அடிப்படையிலே வார்டுகளை பிரிக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களும் உரிய பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி மன்றங்களிலே கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். பொதுவாக இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்பொழுதுதான் அவங்களுடைய முதல் அமைச்சரவை கூட்டமே நேற்று தான் நடந்திருக்கு. எனவே குறைந்த கால ஒரு 6 மாத இடைவேளைனாச்சும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆட்சி செய்கிறாங்கிறத நாம் கண்காணிச்சுட்டு தான் அவங்கள விமர்சிக்கிறது மற்ற காரியங்களை செய்ய வேண்டும். அவசர கோலத்தில் நம்ம விமர்சித்து அவங்கள ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு விமர்சனங்கள் வச்சுன்னு சொன்னால் எப்படி செய்வாங்க? அதனால் போதிய அவகாசத்தை கொடுத்து ஒரு புதிய ஆட்சி, எல்லாமே புதியவர்கள், சட்டமன்ற உறுப்பினராகவே முதல் முறையாக்கப்பட்டவர் தான் பலரும் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. எனவே இந்த கால அவகாசங்களை கொடுக்க வேண்டும். அதுவரை பொறுமை பார்ப்பதுதான் ஒரு எதிர்கட்சிக்கு அழகாக இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஆட்சியை பற்றியும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்ற எங்களை போன்ற கட்சிகளையும் கடுமையாக விமர்சிப்பது என்பது திமுக இப்போ எதுக்கு அவங்க ஆய்வு நடத்துகிறாங்க? தோல்விக்கான காரணத்தை கண்டறியணும்னு சொல்லி ஆய்வு நடத்தும் போது அந்த காரியத்தை செய்யாமல் எங்களை விமர்சிப்பதிலேயே அவங்களுடைய நேரத்தை கழிச்சுன்னு சொன்னால் அதை படிப்பினை பெறலன்னு தான் அர்த்தம். அதாவது முன்னாடி டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களையும் மற்றவர்கள் அவருடைய ஆசியோடு விளைவிக்கிறார். அவங்களுடைய ஆசி என்பது சிறுபான்மையினர்களுக்கு விரோதமாக தான் இருக்கும். அதனால் அண்ணாமலையினுடைய புது கட்சியிலலாம் சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உட்கட்சிகள் என்று எடுத்துக்கிட்டால் பல்வேறு பிரிவுகள் வச்சுருக்குறாங்க. ஆன்மீகத்துக்கு ஒன்று, உலக அமைப்பு ஒன்று, அப்படி இப்படின்னு வச்சுருக்குறாங்க. அது 150 அமைப்பாக நம்ம இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 151வது அமைப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் அம்மா அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சதுனால தமிழ்நாடு அரசியலில் எந்த மாற்றமும் வரப்போறதில்ல, எந்த எழுச்சியும் வரப்போறதில்லை. அதிமுகவில் தான் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை. இன்னைக்கு அதனால தான் தொடர்ந்து அதிமுக சர்வை கண்டு கொண்டு இருக்கின்றது, அழிவின் பாதைகளை சென்று கொண்டிருக்கு. அவங்கள அதாவது இன்னைக்கு பல பேருக்கு அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் இடம் பெறுறது பிடிக்கல. ஏன்னா இன்னொரு கட்சிக்கு பின்னாடியே எடுத்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டே நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. வாய்ப்பு வசதிகள் வரும்போது மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டது. எனவே போர்க்கால அடிப்படையில் விரைவாக ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதை நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கடுமையாக வலியுறுத்தோம். ஆட்சி அமைச்சிட்டாரு, அறுதி பெரும்பான்மையான பலத்தோடு இன்னைக்கு ஆட்சி இருக்குது. 108 உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே அதிக எண்ணிக்கையோட கட்சி. அவங்கள ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்க வேண்டும். ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரி சோஃபா மாடல் ஆட்சி, இப்போ முஸ்லீம் லீக்கை பற்றியே தினமும் ஒரு விமர்சனம் செய்துட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட திமுகனுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா தரந்தாழ்ந்து விமர்சிச்சிருக்கிறார். சொல்லக்கூடிய தகவல் உண்மையாண்டா உண்மை இல்லை. அவர் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீதின விஜய் ரசிகர் மன்ற தலைவர் ஆகிட்டாரான்னு சொல்றாரு. அப்ப நான் திரும்பி கேட்கவா? அதிமுக ஆட்சிக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் உதவ வேண்டும் என்று சொன்னார்களா இல்லையா? அப்போ எப்போ திமுகனுடைய தலைவர்கள்
எடப்பாடி பழனிசாமியினுடைய நற்பணி மன்றத்துக்கு தலைவரானாங்க.